வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத பிஹெச்பியில கத்துக்க போறோம். பிஹெச்பியில டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலா மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. என்னன்னா நாம கடந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் இருக்குல்ல, டாலர் ஏஜ் அப்படிங்கிறது, அதுல முன்னாடி நம்ம இன்டிஜர்னு போட்டிருக்க மாட்டோம். ஸோ நார்மலா சி ப்ரோக்ராம்ல என்னென்ன இருக்கோ அதே மாதிரிதான். ஆனா இந்த இன்டிஜர் ஃப்ளோட்டு இப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி இதுல சொல்ல மாட்டோம். இது என்னன்னா லூஸ்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லூஸ்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிக்டா டேட்டா டைப்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா என்னன்னா இப்ப நார்மலா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னால என்ன ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்ப இது என்னென்ன டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல்லு, ரிசோர்ஸ், இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. ஓகே. அப்போ வேரியபிள் அப்படிங்கிறதுனா வேரியபிளுக்கு தான் நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறோம். அந்த வேல்யூ வெவ்வேறு வேல்யூவா இருக்கு, அது வெவ்வேறு டைப்ஸா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபேஸ்புக் சைன் இன் பேஜ் போறேன். இதுல நேம் என்டர் பண்றோம், சர் நேம். அப்ப நேம்ங்கிறது ஒரு ஒரு அதாவது சம் கேரக்டர் என்டர் பண்ணுவோம். மொபைல் நம்பர்னா நம்பர் என்டர் பண்ணுவோம். இதுல என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்ட்னா சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், கேரக்டர் எல்லாம் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்ப வெவ்வேறு கேரக்டர்ஸ் யூஸ் பண்றோம், வெவ்வேறு டேட்டா டைப்ஸா யூஸ் பண்றோம். இங்க ஒரு நவம்பர்ங்கிறது ஒரு கேரக்டரா இருக்கு, இது நம்பரா இருக்கு, இது நம்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா வெவ்வேறு, அதாவது இது எல்லாமே ஒவ்வொரு வேரியபிளா அசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறு டேட்டா டைப்ஸா இருக்கு. ஸோ அப்போ அந்த டேட்டா டைப்ஸ் இவங்கெல்லாம் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்போ என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுல பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுத தேவையில்லை. இப்பெல்லாம் இதுல இங்க எழுதக்கூடாது. நீங்க எப்போதும் போல என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ராஜா அப்படின்னு நான் இதுல நான் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இது ஸ்ட்ரிங் தான் அப்படிங்கிறத நாம எப்படி செக் பண்றது? ஐ ஜஸ்ட் ஆல்ரெடி இதை செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதை ரெஃபரன்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கு வேர் டெம்ப் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த வேர் டெம்ப்ல டாலர் நேம் அப்படிங்கிறத நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பிரிண்ட் பண்ண தேவையில்லை. அதுவாகவே என்ன ஆகும்னா என்ன டேட்டா டைப்பா சொல்லும், ஸ்ட்ரிங் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்கும். அதே மாதிரி இப்ப இன்டிஜர்ல இருக்கு அப்படின்னா இப்ப இன்டிஜர்னா டாலர் அவரோட ஏஜ் என்ன அப்படிங்கறத நான் இப்படி ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 21 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்றேன். ஸோ வேர் டெம்ப். ஓகேவா? இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா டாலர் சிம்பிள் அவரோட ஏஜ் என்னவோ அந்த வேரியபிளை நீங்க பாஸ் பண்ண போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்க நான் ரெஃபரன்ஸ் பண்றேன் அப்படின்னா ராஜா, சாரி என்னாகும், இங்க இருக்கு சார் இன்டிஜர் 21. ராஜாங்கிறது ஸ்ட்ரிங்குக்கானது, மொத்தம் 4 கேரக்டர் இருக்கிறதுனால 4. ஸோ 21 அப்படிங்கிறது அது நமக்கு சொல்லுது. இப்போ வெவ்வேறு டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த டேட்டா டைப் ஃப்ளோட். ஃப்ளோட்னா அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு மார்க் ஒரு 82, சரி 83.5ன்னு வச்சுக்குவோம். சரி இதுல நான் மார்க் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேமை இங்க பாஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம போய் பேஜை ஜஸ்ட் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட். ஸோ அதோட டேட்டா டைப் ஃப்ளோட், அதனால அது நமக்கு சொல்லுது. அடுத்து பூலியன். பூலியன்னா அது எப்படி பண்றது, ஜஸ்ட் இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல்-C, இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இவரோட வேல்யூ ஏதோ ஒரு ஆக்சுவல் வேல்யூ, அவருடைய யூசர் நேம் அவரோட பாஸ்வேர்டு 1234ன்னு இருந்திருக்கு. அந்த பாஸ்வேர்டு டேட்டா டைப் பேஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு சமமா ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணணும்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரெஃபரன்ஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவல் டு பூலியன் ட்ரூ அப்படின்னு காமிக்க. ஏன்னா இது ஒரு வேரியபிள்ல நான் இந்த ஸ்டேட்டஸ் அசைன் பண்றேன், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்காங்களா, ஈக்குவலா இருந்ததுன்னா ட்ரூன்னு அசைன் ஆகும், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், ஃபால்ஸ்னு அசைன் ஆகும். நாம செக் பண்ணி பார்க்கணும் பூலியன் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க அரே வேணும்னா நீங்க டாலர் ARR ஏதோ ஒரு வேரியபிள் சம் அரே வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 2 3 4. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் அரே வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டு அகைன் சேம் வேர் டெம்ப் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன், இந்த டாலர் அரே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஜஸ்ட் அங்க போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, இப்போ இங்க போய் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா காமிக்கும், அரேல 3 எலிமெண்ட் இருக்காங்க, அதுல 0ல யார் இருக்கா, 2ன்னு இருக்காங்க, 1ல 3 இருக்காங்க, 2ங்கிற பொசிஷன்ல 4 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகும், காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காமிக்கும்.
இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நல்லுனா நீங்க வந்து ஏதோ ஒரு வேல்யூக்கு நல் அப்படிங்கிறது செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸ் எழுதுவோங்க. கிளாஸ் வந்து டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் டெஸ்ட்ங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். என்ன $test which is equal to new அப்படிங்கிற ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்ங்கிற ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் an ஆப்ஜெக்ட். நவ் வேர் டாப் அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாலர் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த வேல்யூ நம்ம காமிக்கும். நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவுக்கு நீங்க நல்லு அப்படின்னு செட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்லு அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல நல் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம $x கொடுப்போம். கொடுத்துட்டு இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன ஆகும்னா நல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து வெவ்வேறு டேட்டா டைப்ஸ் அதில் இருக்கிறது. இன்னொருத்தவங்க கொடுத்துருக்காங்க ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ ரிமைனிங் எல்லாம் பொதுவாக ஜென்ரலாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்தந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் பிஹெச்பியில் யூஸ் பண்ணுறாங்க. யூ ஜஸ்ட் ட்ரை இட். நன்றி நண்பர்களே.